நேர்களே, கடந்த 26ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது ஹசன் தொகுதியைச் சேர்ந்த மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் பிரமுகர் ஒருவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். தங்களுடைய கேண்டிடேட் பிரஜ்வல் ரேவண்ணா அவர் சம்பந்தமான ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை எதிர்க்கட்சிகள் பரப்புறாங்க, தேர்தல் நாளின் போது பரப்புறாங்க, இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு புகார் தான், தன்னுடைய கட்சியை காப்பாற்ற நினைச்சு அவர் கொடுத்த ஒரு புகார் தான் இன்னைக்கு பாஜக கட்சி மட்டும் இல்ல, அது அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர வைத்திருக்கிறது அரசியல் களத்தை கர்நாடக மாநில அளவிலும் தேசிய அளவிலும். அப்படி இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய இந்த வீடியோக்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன, என்னென்ன மாதிரியான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்றதெல்லாம் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி யார் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்றத பார்த்துடலாம். பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடக மாநிலத்தின் ஹசன் தொகுதியின் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் எம்பி. இவருடைய தந்தை சட்டமன்ற உறுப்பினர் ரேவண்ணா, இவருடைய சித்தப்பா முன்னாள் முதலமைச்சரும் பாஜக கட்சியின் தலைவருமான குமாரசுவாமி, இவருடைய தாத்தா தேவேகவுடா முன்னாள் பிரதமர் தேவேகவுடா. இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்வாங்க இல்லையா, இவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். ஸோ 28 வயசுலேயே எம்பி ஆகியிருக்கிறார். இப்படி ஒரு பலமான பின்னணி கொண்ட பிரஜ்வல் ரேவண்ணா தான் தற்பொழுது அம்பலப்பட்டு நிற்கிறார். தேர்தல் களத்தில் மட்டும் இல்லை, அரசியல் களத்திலும் தேசிய அளவிலும். பிரஜ்வலுடைய வீடியோ எப்படி வெளியானது அப்படின்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பென் டிரைவில் 2976 வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள், பிரஜ்வல் எடுத்த வீடியோக்கள் அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவங்க கிட்ட உதவி கேட்டு வர்ற பெண்கள், மனு கொடுக்க வர பெண்கள், அரசு பெண் அதிகாரிகள், வீட்டில் பணி செய்யும் பெண்கள், அது மட்டும் இல்லாமல் வெளியில சந்திக்கக்கூடிய பெண்கள்னு பலதரப்பட்ட பெண்களுடன் அவர் உறவு கொண்டிருக்கும் காட்சிகள் எல்லாம் அந்த வீடியோக்களில் பதிவாகி இருக்கின்றன. அதுதான் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் பரவி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அவங்க வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி புகார் என்னன்னா, பிரஜ்வல் மட்டும் இல்ல, அவருடைய தந்தை ரேவண்ணாவும் கூட வீடியோ கால் பண்ணி தொந்தரவு பண்ணுவார் அப்படின்ற கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புகார் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அடுத்து என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது எகிரி இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் என்ன சொல்றாங்கன்னா, களத்தில் இருப்பவர்கள் 4 மாதங்களுக்கு முன்பே இந்த வீடியோக்களானது பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஹசன் தொகுதியை மட்டும் பரவிட்டு இருந்த ஒரு நிலவரத்தை பார்க்க முடிஞ்சது. அதனால தான் பாஜகவுடன் பாஜக கூட்டணி பேசும்போது உள்ளூர் பாஜகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டணியே வேணாம், அட்லீஸ்ட் பிரஜ்வலை ஹசன் தொகுதியில் போட்டியிட அனுமதிக்க வேணாம் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை தொடர்ந்து உள்ளூர் பாஜகவினர் அனுப்பியிருந்தனர். இன்னும் சொல்லணும்னா, தேவராஜ கவுடா அப்படின்ற ஒரு பாஜக பிரமுகர் கட்சியுடைய தலைமைக்கே கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கூட்டணி வேணாம், பிரஜ்வல் ரேவண்ணா வேணாம், நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம், அது சரியில்லை அப்படின்னு. அதையெல்லாம் மீறி தான் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிட்டிங் எம்பி தான், மீண்டும் அதே தொகுதியில் அவருக்கு அந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது கர்நாடக அரசு. அந்த 3 பேர் கொண்ட அந்த விசாரணை குழுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களை கட்டாயப்படுத்தி பிரஜ்வல் அத்துமீறி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. அதாவது இவ்வளவு நேரம் இது ஒரு பாலியல் வீடியோ விவகாரம்னு நினைச்சிட்டு இருந்தது, இது பாலியல் அத்துமீறல் விவகாரமாக மாறி இருக்கிறது. நிலைமை மோசமாகி இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? கைது செய்யப்படுவாரா பிரஜ்வல் ரேவண்ணா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் ஜெர்மனிக்கு சென்று விட்டார் பிரஜ்வல் அப்படின்றதுதான் தற்போதைய தகவல். அதாவது தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது ஹசன் தொகுதியுடைய வேட்பாளரான பிரஜ்வல் ரேவண்ணா இந்த நேரத்தில் எதற்காக ஜெர்மனி போனார், அப்ப என்ன நடக்க இருக்கிறதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய சித்தப்பா முன்னாள் முதலமைச்சர் குமாரசுவாமி என்ன சொல்லிட்டார், ஒதுக்கிட்டார் இந்த விவகாரத்திலிருந்து. குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இவர் பிரஜ்வல் பண்ணது சமூகத்திற்கே அவமானகரமான ஒரு விஷயம்னு ஒதுங்கிட்டார். இந்த நிலையில் இந்த கட்சியிலிருந்து, பாஜக கட்சியிலிருந்து பிரஜ்வல் நீக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் தொடர்ந்து இது சம்பந்தமாக வலியுறுத்தி கொண்டே இருந்தனர். இந்த நிலையில் நாளை இது சம்பந்தமான முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அட் த எண்ட் ஆஃப் தி டே, ஒரு மக்களுடைய பிரதிநிதி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர், ஒரு உயர்வான இடத்துல பார்க்கக்கூடியவர், ஒரு மோரலி அவர் இந்த மாதிரி ஒரு கரப்டடான ஆளை தான் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து தான் கர்நாடக மாநில அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார களம் தற்பொழுது சூடுபிடித்திருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறார்கள் கர்நாடக அரசியல் களத்தில் பாஜக கட்சியினரும் பாஜக கூட்டணியினரும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.